அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைய தினம் இந்த வீடியோவில் மினிக்கி மினிக்கி என்ற பாடல் தற்சமயம் வெகு விமர்சையாக ட்ரெண்டிங்காக மக்களிடையே வரவேற்பு பெற்றிருக்கின்றது. இந்த பாடல் தங்கலான் என்ற படத்திலே இடம்பெற்றுள்ள ஜிவி பிரகாஷ் இசையமைப்பில் இடம்பெற்றுள்ள ஒரு பாடலாகும். இந்த பாடலை பற்றிய ஒரு திரைப்பாடல் ஆய்வைத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க வேண்டும். இந்த தங்கலான் படத்தின் கதையமைப்பை பற்றி தெரிந்து கொண்டால்தான் இந்த பாடலினுடைய சிறப்பம்சம் என்ன, அதனுடைய சூழல் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த தங்கலான் படம் என்பது கோலார் தங்கவேல் பற்றிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை வைத்து அந்த தங்கத்தை எவ்வாறு கண்டுபிடித்தார்கள் என்ற உண்மை சம்பவத்தின் அடிப்படையிலேயே இந்த படம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இது 17ஆம் நூற்றாண்டில் வடார்காடு மாவட்டத்தில், தமிழ்நாட்டில் உள்ள வடார்காடு மாவட்டத்தில் குடியாத்தம் அருகிலுள்ள வேப்பூர் என்ற கிராமத்தைச் சேர்ந்த நமது முன்னோர்கள் யாவரும் இந்த தங்கத்தை கண்டுபிடிப்பதில் மிக முன்னோடியாக திகழ்ந்துள்ளார்கள். இதனை அறிந்து ஆங்கிலேயர் ஒருவர் பிரிட்டிஷ் ஆட்சியில் நடந்தபோது இந்த தங்கத்தை கண்டறிய வேண்டும் என்பதற்கு உதவி கேட்டு இந்த வேப்பூர் கிராம மக்களும் வந்துகிறார். அந்த கிராமத்திலே சியானும் அவருடைய குடும்பத்தாரும் விவசாயம் செய்து பிழைத்து வருகின்றார்கள். தன்னுடைய நிலத்தை எல்லாம் ஜமீன்தாரத்தில் அடமானம் வைத்துவிட்டு அதை மேலும் மீட்க முடியாமல் தான் பட்ட கடனுக்காக அங்கே பண்ணை அடிமையாக இருந்து வாழ்ந்து வருகிறார்கள் அவர்கள். இதனை பயன்படுத்தி அந்த பிரிட்டிஷார், நீங்கள் எல்லாம் எனக்கு உதவி புரிய வேண்டும், தங்கத்தை கண்டுபிடித்தால் உங்களுக்கும் ஒரு பங்கு தருகிறேன் என்று ஆசை காட்டி அவர்கள் எல்லாம் அழைக்கிறார். அவர்களும் சரி, தான் பட்ட கடனை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று அறிந்து என்பதற்காகவே ஒரு குழுவினர், சியானுடைய தலைமையில் ஒரு குழுவினர் அந்த பிரிட்டிஷ் டேனியல் அவர்களுடன் காடு மேடு எல்லாம் அலைந்து தங்கத்தை கண்டுபிடிக்காக செல்கின்றார்கள். அவ்விதம் செல்லும்பொழுது மக்களிடையே ஒரு ஐதீகம், ஒரு குணம் ஒன்று இருக்கின்றது. அந்த தங்கத்தை வனதேவதை பாதுகாத்து வருகிறாள் என்றெல்லாம் சொல்வது உண்டு. அவ்விதம் இவர்கள் தேடிக்கொண்டு செல்லும்போது அந்த வனதேவதையும் அந்த வனவாசிகளும் இவர்களுக்கு பெரும் இடையூறுகளை விளைவிக்கின்றார்கள். அதையெல்லாம் தாண்டி இவர்கள் சென்று அந்த தங்கத்தை கண்டறிந்தார்களா என்பதை பற்றி கதைத்தான் இந்த திரைப்படத்தின் மீதி கதை. இந்த பாட்டுடைய சூழல் என்று என்னவென்று பார்க்கும்போது அவ்விதம் அவர் பல்வேறு இடையூறுகளை தாண்டி தங்கத்தை கண்டுபிடித்து விட்டார்கள். அதை வெட்டி எடுக்க வேண்டியதுதான் பாக்கி. எனவே அதை வெட்டி எடுப்பதற்காக இன்னும் மேன் பவர் தேவைப்படுவதால் தன்னுடைய கிராமத்திற்கு சென்று தனது மக்களை எல்லாம் அழைத்து வந்து இங்கே தங்கத்தை வெட்டி எடுக்கலாம் என்ற உத்தரவின் பேரில் அங்கே புறப்பட்டு செல்கிறார் சியான் அவர்கள். அவ்விதம் செல்லும்போது இந்த பிரிட்டிஷார் அவருக்கு உதவியாக பணமும் பொருளும் நிறைய துணிமணிகளும் கொடுத்து அனுப்புகிறார். அவதம் எடுத்துக்கொண்டு சென்று தன்னுடைய கிராம மக்களுக்கு நடந்ததெல்லாம் எடுத்து கூறி தாம் அனைவருமே அங்கு சென்று தங்கத்தை வெட்டி எடுக்கலாம் என்று அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அதனுடைய விசேஷம் என்னவென்றால் அவர்கள் மேலாடை அணியாத பெண்கள், மேல் சட்டை அணியாத ஆண்கள், பழங்குடியின மக்களாக அந்த காலத்தில் வாழ்ந்து வந்துள்ளார்கள். அவர்களுக்கு புத்தாடை, மேல் சட்டையும் ரவிக்கையும் இவையெல்லாம் வாங்கி வந்து கொடுத்த உடனே அதனை போட்டுக்கொண்டு உற்சாகமாக ஆடிப்பாடி மகிழ்கிறார்கள். இதனை கொண்டாடுவதற்காக அனைவரும் கோரிக்கையை அழைக்கின்றார்கள். அதனால தான் அந்த காலத்தில் நம்ம சொல்லுவோம், பெண்கள் அதிகமாக நல்ல புது ஆடை அணிந்து கொண்டு வரும் என்ன வேணாமணிக்கு வராதார் ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி பாணியில் அந்த அடிப்படையில் அந்த வார்த்தையை அப்படியே எடுத்துக்கொண்டார். மினிக்கி மினிக்கி மேனா மினிக்கி என்ற பல்ல வரிகளாக பயன்படுத்தி இந்த பாடலை அமைத்துள்ளார்கள். அது அந்த பழங்குடியின மக்களின் உணர்வுகளை, அவர்களுடைய கொண்டாடும் விதத்தை அப்படியே படம் பிடித்து நம் கண்முன்னே யதார்த்தமாக காட்டியிருக்கிறார். உண்மையிலே அந்த கதை சூழலும் அதற்கு இசையமைத்த ஜிவி பிரகாஷ் அவர்களையும் அதற்கு நடனமாடி உயிர் ஊட்டிய அந்த நடிகர்கள் பட்டாளத்தையும் உண்மையில் நாம் பாராட்ட வேண்டும். இது சாதாரண கலைப்படைப்பல்ல, என்றென்றும் போற்றி பாராட்ட வேண்டிய ஒரு கலைப்பு. சரி, இந்த பாடல் சூழ்நிலை கவிஞர் என்ன எப்படி எழுதியிருக்காரு பார்க்கலாமே. அந்த புத்தாடையானது மேல் சொக்கை அணிந்து கொண்டு வந்த பெண்கள் எல்லாம் பார்த்து அவருடைய மாமன்மார்கள் சொக்கி விடுகிறார்களாம். ஒரு காலத்திலே மனைவி திரும்பி கூட பார்க்காத பெண்கள், ஆண்கள் கூட சொக்கா போட்ட அக்காவை பார்த்து மாமன் சொக்கி நிற்கிறானா, இப்படிலாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சொக்கா போட்ட அக்காவை பார்த்து காக்கா கூட மறலாம்.
ஆடு மாடெல்லாம் மிரண்டு முறைக்குதான். ஆற்றுல போகிற தண்ணியெல்லாம் பலபலன்னு நின்று தான். இயற்கையாக நடக்கிற ஒரு சம்பவத்தை கவிஞர் தன்னுடைய கற்பனையில் எப்படியெல்லாம் எடுத்து சொல்கிறார் பாருங்கள். இது உண்மையில் இது கற்பனையாகிறத விட அந்த உணர்வு, அந்த சூழலில் அந்த மக்களின் மனநிலை எப்படி இருந்தது என்பதை எடுத்துக்காட்டுவதற்கு வசதியாகவே இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து விடுகின்றன. மிகவும் யதார்த்தமாக அமைந்துள்ள இந்த பாடல் ஒவ்வொரு வரிகளும் எண்ணி கேட்டு மகிழ வேண்டிய ஒரு அம்சமாகும். அதனால்தான் இது இந்த இயல் இசை நாடகம் என்று சொல்வார்கள், அந்த முத்தமிழும் சேர்ந்த ஒரு கலை படைப்பாக, கலை பொக்கிஷமாக இந்த பாடல் தோன்றுகின்றது.